அஜித் விஜய் இழந்தது என்ன, அதுதான் இந்த வீடியோ காலத்தோட தலைப்பு. அஜித் விஜய் என்ன இழந்தாங்க அப்படின்னு கேட்குறீங்கள, அஜித் விஜய் எது இழக்கலைங்க, இன்னும் நிறைய ரசிகர்கள் கிடச்சிருக்கு. அவருக்கு இழந்தது என்னென்னா நமக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா இது வந்து கம்ப்யூட்டர் யுகம். இப்போ வந்து நீங்கள் அஜித் விஜய் மட்டும் கிடையாது, ரஜினி, கமல், எம்ஜிஆர், சிவாஜி, தியாகராஜ பாகவதன் உட்பட எல்லாத்த பற்றி தகவல் வேணுன்னா, ஒரு ஃபோட்டோ வேணுன்னா நீங்கள் நெட்டில் போட்டால் அங்கே பற்றி ஃபோட்டோஸ் தெரிய போகுது. ஃபார்வர்ட் மெயில்ஸில் ஃபோட்டோஸ் வருது. உங்களுக்கு ஒரு நடிக்கிற படம் வேணும்னா ஒரு செகண்ட் முன்னால் எடுத்துட முடியும். ஆனால் இதுக்கு முன்னால் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாலேயே அப்படி கிடையாது. 10-15 வருஷங்களோட 20 வருஷத்துக்கு முன்னாடியில் ஒரு நடிகரோட படங்கள் பார்த்திங்கன்னா, நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது புத்தகத்துக்குள்ளெல்லாம் ரஜினி, கமல் படமெல்லாம் எல்லாருமே வச்சுட்ருப்போம். முக்கியமாக ரஜினி படம், கமல் படம் கிடைக்கிறதுனா சின்ன சின்ன ஃபோட்டோஸ் பிரிண்ட் போட்டு விற்பாங்க, பாட்டு புக் விற்பாங்க. அதெல்லாம் அவ்வளவு ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்தாது. உன்னால் அந்த ஃபோட்டோஸ் வாங்கி நாம் சேமிக்க வேணும் அப்படின்னு தோன்றது எப்போன்னா, பொங்கல் வருது வருங்க, பொங்கல் பண்டிகை. அப்போ வந்து பொங்கல் வாழ்த்து விற்பாங்க. பொங்கல் வாழ்த்து பெரிய அட்டைகள், அந்த மாடு, வயல் இதெல்லாம் இருக்கிறது வரும் எங்கள் ஊருக்கெல்லாம். ஆனால் அதை எல்லாத்தையும் விட போஸ்ட் கார்டு சைஸில் நடிகர்களோட படம் வரும். பார்த்தீங்கன்னா ஒரு 10 பைசா 15 பைசாக்கெல்லாம் கிடைக்கும். நான் 1ஆம் படிக்கிற காலத்தில், 5ஆம் படிக்கிற காலத்து வரைக்கும் கூட பொங்கல் வாழ்த்து அனுப்புகிற பழக்கம் நிறைய இருந்துட்டு இருந்துச்சு. நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும்போது பொங்கல் வாழ்த்து அனுப்ப மாட்டோம், அதை வாங்கி வச்சுக்குவோம். என்னென்னா ரஜினி படம், அப்போ பார்த்தீங்கன்னா தாய் வீடு படத்தோட ரஜினி ஸ்டூஸ் இருக்குன்னு ஓடி போய் பார்ப்போம். ஸ்கூல் இன்டர்வல் டைமில், லஞ்ச் டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் விட்டு வெளியே இருந்தால் கடையில் கட்டில் போட்டு கட்டில் மேலே எல்லாம் அந்த பொங்கல் வாழ்த்தில் அடித்து வச்சுருப்பாங்க. கமல்ஹாசனோட சகலகலா வளவனில் ஒரு பைக் முறுக்கிட்டு நிற்பார், அந்த போஸ்டர், அந்த ஃபோட்டோ இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மக்களின் பக்கம் வந்தபோது சத்யராஜோட பொங்கல் வாழ்த்துக்கு ஏக டிமாண்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மிஷின் கண்ணை வச்சுட்டு இப்போ நிற்பார், ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு நிற்பார். ஆனால் படத்தில் இப்படி ஒரு சீனே இருக்காது, அவர் மிஷின் சுட்டுட்டு தான் போகிறார். ஆனால் அப்படி வச்சு நிற்கிற மாதிரி ஒரு பொங்கல் வாழ்த்து வரும். அதை பார்த்துட்டு எல்லாருக்கும் அப்படியே பறந்து வாங்குவாங்க. 10 பைசாக்கு 15 பைசாக்கு ஃபுல்லாக வாங்குவாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா உண்மையாக அந்த ஸ்கூல் படிக்கிற பசங்க அதை யாருக்கும் அனுப்ப மாட்டாங்க. நானும் அனுப்புனதெல்லாம் கிடையாது. வாங்கி நம்மளுக்கு பிடிச்ச நடிகர் படத்தை வாங்கி சேமித்து வைக்கிறதுக்கு அப்படி ஒரு இது. அது அந்த 10 பைசா 15 பைசாக்கு விற்கிற பொங்கல் வாழ்த்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரஃபாக, ஒரு மாதிரி குவாலிட்டி குறைவாக இருக்குது. அதே 25 பைசாக்கு 50 பைசாக்கு விற்கிறதுல கொஞ்சம் பலபலம் இருக்குது. அதுக்கெல்லாம் காசு சேர்த்து ஒரு 2-3 நாள் பாக்கெட் மணி கொடுக்குறத சேர்த்து வச்சா அந்த மாதிரி பலபல பாக்கெட் வாங்கலாம். அந்த மாதிரி நிறைய வாங்கி நாங்களே சேர்த்து வச்சுக்கிறோம். சிவாஜி கணேசன் சாரோட ஃபோட்டோஸ் வரும். அரசியல் கட்சிகள் இருந்தாலும் கூட வரும். ஆனால் பசங்களுக்கு வந்து நடிகர்களோட ஃபோட்டோஸை வாங்கி சேமிக்கிறது தான் அப்படி ஒரு இதாக இருக்குது. அது பார்க்கும்போது ஒரு மனசுல ஒரு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம நினச்சா என்ன ஃபோட்டோஸ் வேணால் பார்த்துடலாம், அஜித் விஜய் யாரோட ஃபோட்டோஸ் வேணால் கூட பார்த்துடலாம். ஆனால் அப்போ அதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இந்த பொங்கல் வாழ்த்து வரும்போது அந்த பொங்கல் வாழ்த்தை வாங்கி சேர்த்து வச்சுருவோம். அப்படி பார்த்தீங்கன்னா ரஜினி, கமல் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துக்கார வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும். சத்யராஜ் ஃபோட்டோ, பாக்கியராஜ் ஃபோட்டோ, அந்த மாதிரி அந்த காலகட்டங்களில் என்ன படங்கள் நிறைய ஃபேமஸாக ஓடி இருக்குதோ, மக்கள் மத்தியில் பரபரப்பு ஏற்படுத்திக்கோ, அந்த படங்களோட பொங்கல் வாழ்த்து அட்டைகள் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் ராதா, அம்பிகா அவங்களோட பொங்கல் வாழ்த்துக்கோடு இருக்குது. ஆனால் சின்ன பசங்க நாங்கள் வாங்க மாட்டோம், கொஞ்சம் பெரிய பசங்க வாங்குவாங்க. அந்த மாதிரி நிறைய வாங்குவாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அஜித் விஜய்க்கு இல்லை. ஏன்னா அவங்களோட ஃபோட்டோஸ் வேணும், யார் பிரிண்ட் போட கூட போதாவில் எல்லோரும் சாஃப்ட் காப்பியாக வச்சுருக்குறாங்க. இப்போ எல்லா நடிகரோட படங்களும் சாஃப்ட் காப்பியாக இருக்குது, நடிகரோட படங்களும் சாஃப்ட் காப்பியாக இருக்குது. ஆனால் அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ஒரு ஏறப்போய் தனி மனித வழிபாடு மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் ஃபோட்டோஸு, ரஜினி ஃபோட்டோஸு, சத்யராஜ் ஃபோட்டோஸ்ன்னு சொல்லி எல்லாம் வாங்கி வாங்கி வீட்டில் அங்கங்கே விருப்பப்பட்ட நடிகர்களோட ஃபோட்டோஸை வாங்கி வச்சுருப்பாங்க. புக்கில் வச்சுருப்பாங்க, டிவி மேலே வச்சுருப்பாங்க, செல்ஃபில் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு வாய்ப்பு அஜித் விஜய் கிடைக்கல அப்படின்னு சொன்னேன். அவ்வளோதான்.